காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது என பாஜக கூறியதை நம்பிய மக்கள் இன்று படுகொலை செய்யப்பட்டு இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் காஷ்மீரில் நடைபெற்ற கொடூரம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் காஷ்மீர் விவகாரத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இத்தகைய விளைவுகள் உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தினார். பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. ஆர்டிகிள் 370 இந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம், சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியது.